அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. அதிமுக பெரிய மாற்றமே உருவாக போதான். பிரிஞ்சு போன எல்லாத்தையும் சேர்க்க போகிறாங்களே, யார் யாரை சேர்க்க போகிறாங்க, அதுக்கு என்ன குழு அமைச்சுக்க, என்ன நடந்துச்சு அதிமுகவில், திடீர் இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கான காரணம் என்ன, இதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, சிலருக்கு மாற்றம், சிலருக்கு பெரிய ஏமாற்றம், சிலருக்கு பெருத்தடி. அரசியலில் நினைக்காத அளவுக்கு பெரிய தாக்கத்தவே நடந்து முடிஞ்ச சட்டமன்றத்தில் கொடுத்துச்சு. அதில் அதிமுக ஒரு விதிவிலக்கில் வாங்கின அடி மிக பலமான அடி. சரி, நம்ம தோல்வியத்தை சந்திச்சிட்டோம், 3வது இடத்துக்கு தான் போயிட்டோம், இருக்க எம்எல்ஏ வச்சு நம்ம பெரிய அளவு கட்சி திரும்ப வளர்த்து கொண்டு வரலாம்னு நினைக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலை கிளம்பி மாற்று கட்சியில் இணையக்கூடிய வேலை மிகப்பெரிய அதிமுக பலத்தை அடி விட்டுச்சு. இப்போ என்ன செய்யணும் தெரியாமல் எடப்பாடி யோசிக்க நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டே வருது. என்ன செய்யலாம், ஏன் அதிமுக இவ்வளோ பெரிய பின்னடைவு காரணம், எல்லா பேரும் நம்மளால் குறிப்பிட்ட எடப்பாடி என்ற ஒரு நபர் மேலே மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் வெற்றின்னு வந்தால் எல்லா பேரும் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த எடப்பாடி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் மகேந்திரன் என்ற அதிமுக நிர்வாகி திடீரென்று அதிமுக ஆட்சிக்கு வரல, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகலை, அதனால் என்ன மாண்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன் உயிரை மறைச்சி விட்டார். இது மிகப்பெரிய அதிமுக வட்டாரத்தில் அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள் எல்லா பேரும் ரொம்ப உணர்ச்சிவசப்படக்கூடிய காலத்தை சூழ்நிலை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களின் மனமாற்றம் மிகப்பெரிய அளவுக்கு மாறிட்டதான். எப்படியாச்சும் நம்ம கட்சியை வலுப்படுத்த, நம்மளோட தொண்டன் ஒரு ஆள் இறந்துட்டாங்க, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு சரி செய்யக்கூடிய வகையில் நம்ம கட்சியை மறுகட்டமைப்பு செய்யலாம், என்ன செய்யலாம், போனதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதிமுக இவ்வளோ பெரிய கோட்டை வார வாரம் ஒரு செங்கலாக பிடிக்கிட்டு போகிறாங்க. இந்த கோட்டை நம்ம கண் முன்னாடியே சரியாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் தலைவா? நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் அதுக்கு இவங்களை சேர்க்கக்கூடாது, இந்த குடும்பத்தை உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே குடும்பத்தை கூட்டணியில் வச்சு நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க. ஆக மொத்தம் நம்ம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிரச்சனை அதிமுகவில் இவ்வளோ பெரிய சேதாரத்துக்கு காரணமாகிவிட்டது. அதனால இனிமேல் சசிகலா அவர்களை சேர்க்கறதுக்கு என்ன வழியோ அந்த முயற்சியை பார்ப்போம். தினகரனை கட்சியை இணைச்சிடுவோம், அமமுக கொண்டு இணைக்கிறதுக்கு என்ன வழியை பார்ப்போம். சசிகலா அவர்களை இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. சசிகலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே டிமாண்ட், சசிகலா ஆதரவாளர்கள் என்ற பேரில் ஒரு டிமாண்ட் போய்க்கிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு எது வேணப்பா, அவைத்தலைவர் பதவி அதை மட்டும் கொடுத்தா அப்புறம் கட்சியை பத்திரமா பார்த்துருவாங்க, அவங்க கட்சியும் கொண்டு வந்து இணைச்சிடும், நம்ம அதிமுக பலப்படுத்துகிற வேலையை பார்ப்போம். தினகரன் அவர்கள் செய்து வரக்கூடிய டிமாண்ட் துணை பொதுச்செயலாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பி, அவர் அந்த ஆசை மட்டும் இருக்குது, சொல்லுங்கள் உடனே இணைச்சிற வேலையை பார்ப்போம். அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. போயஸ் கடந்த ஒரு பக்கம் நடந்துருக்கு, தினகரன் அலுவலகத்தில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை மிக மும்புறமாக போயிடுது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கட்சியை பலப்படுத்தினா மட்டுமே நம்ம டிவிகேக்கு விசிலுக்கு பலத்தை அடி கொடுக்க முடியும். இல்லைன்னா இந்த தேர்தலில் ரொம்ப பின்வாங்கினோம்னா நம்ம அதிமுக காப்பாற்ற மிகப்பெரிய கஷ்டமாக, உள்ளாட்சியில் நம்ம யாரு மேலே ஜீரோவை போயிடுவோம் அப்படின்னு நினச்ச எடப்பாடி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக தன் வேலையை நகர்த்த ஆரம்பித்தான். இவங்களை மட்டும் கிடையாது, கட்சியை விட்டு பிரிஞ்சு போனால் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சமரசப்படுத்துவோம், எல்லாத்தையும் கட்சியை வந்து இணைப்போம், கட்சியை பலப்படுத்த, அந்த கட்சியை நான் தூக்கிட்டா போகிறேன், எனக்கு அப்புறம் இந்த கட்சி நல்லா இருக்கணும். எடப்பாடி ஒரு காலத்தில் கட்சி பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு திரும்ப பெரிய அளவுக்கு ஏறுமுகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லணுமே தவிர, எடப்பாடியால் அதிமுக அழிஞ்சிருச்சுன்னு பேர் வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா, செயல்பட ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி பெரிய அளவுக்கு அதிமுக மாற்றம் வரக்கூடிய சூழல் உருவாச்சு. இதில் மிக ஒரு கவலைக்கரமான விஷயம்னா, அதிமுகவில் 35 வயசு கீழே யாருமே இல்லையா பொறுப்பாளர்கள். 35 வயசுக்கு மேலே இதை மறுகட்டமைப்பு அமைக்க வேண்டும்னு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. அதில் சரி செய்ய மிகப்பெரிய வேலையை ஆரம்பித்தாங்க. பொதுச் செயலாளர் 6 பேராக உயர்த்த வேண்டும் என்று அது ஒரு பேச்சுவார்த்தை. இப்படி பல்வேறு பேச்சுவார்த்தை அதிமுக எப்படி கட்டமைச்சு எல்லாம் சரி செய்ய போகிறோம், பிரிஞ்சவங்களை எப்படி உள்ளே கொண்டு வரோம், கொண்டு வந்தால் போட்ட பொறுப்பாளர்களுக்கு புது பொறுப்பாளருக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பிரிக்க போகிறோம், மாவட்டம் எந்த அளவுக்கு பிரிக்க போகிறோம், இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம், மிகப்பெரிய திட்டமிடல் வேலையை அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர் தன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்களாம். எடப்பாடி அவர்கள் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட வெளியே நிறைய படம் வச்சுருந்தாங்க. அதை யாரை சொல்கிறாங்க, எந்த ஊருக்காரை சொல்கிறாங்கன்னு தெரியும், விழுப்புரத்துக்கார. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா கட்சியோட கட்டமைப்பை முழுசாக்கும், கோசி புதுசாக ரொம்ப பெருசாக வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கட்சியில் இணைப்பதற்கு என்ன வழி அந்த வேலையை பார்க்கலாம்னு எடப்பாடி அவர்களே மனம் மாறி வந்திருக்காராம். ஒரு சர்வதிகாரி சொல்லக்கூடிய எடப்பாடி இன்னைக்கு மனம் மாறி வந்து இணைப்பதற்கு உண்டான வேலை ஆகிவிட்டது. தினகரன் சசிகலா அவர்களை கட்சியில் எப்படி இணைக்க போகிறார், என்ன பெரிய மாற்றம் அதிமுக கொண்டு வர போகிறது,
அதிமுகவில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி செல்லப்போகுது என்பதை வருங்காலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.